அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதோட தொடர்ச்சி தான். ஸோ அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சி செயலாளர், வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு 1:5ங்கிற மெத்தடில் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கானது மட்டும்தான். இது வேற எஸ்ஆர்பி, டிஆர்பி, விஏஓ அசிஸ்டண்ட்டு இது சம்மந்தமாக உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஸோ அவங்க பார்க்க வேண்டாம் தயவு செஞ்சு. வழக்கம் போல் வீடியோவை பார்க்காமலும் ஒரு சில பேர் நான் அவ்வளோ சொல்லியுமே கமெண்ட் பண்ணதான் போகிறாங்க. ஸோ அவங்க அந்த வீடியோ இக்னோர் பண்ணிடுங்க. கிராம ஊராட்சி செயலாளருக்கு செலக்ட் ஆனவங்க இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஒரு 1:5ங்கிற ஒரு ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் ஒரு 5 பேர் வருவாங்க. அவங்களுக்கானது மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ அவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி 2 வீடியோவும் சில பேர் பார்த்துருக்கலாம். இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆக்சுவலாக டிசம்பர் 12ஆம் நடத்த இருந்த இன்டர்வியூ தள்ளி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸில் பாசிட்டிவான கேஸ்ன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ நடத்த சொல்லி ஒரு 2 பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு மாண்புமிகு நீதிபதி, மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி அவர்கள் ஜனவரி 27, 2026 ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாரு. அதன்படி பிப்ரவரி மாதம் 24 எல்லா செலெக்ஷன் ப்ராசஸையும் முடிச்சு இன்டர்வியூ முடிச்சா அப்பாயின்மெண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருந்தது. ஸோ அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, பிப்ரவரி எலெக்ஷன் டியூட்டி அதிகமாக இருக்கிறனால தான் பண்ண முடியல, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் இந்த வேலையை முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது புது வீடியோனால, பழைய வீடியோவில் அதையே பேசியிருக்கேன். புது வீடியோனால சில பேர் பார்க்காதவங்க பார்ப்பீங்கிறக்காண்டி திருப்பி அதையே நான் சொல்கிறேன். எஸ்ஐஆர் ரீசன்ஸ் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் வெளியிடுறாங்க, அதுக்கு உங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால நீதிபதி பிப்ரவரி 17 தான் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்கல்ல, நீங்கள் அங்கிட்டு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 24ஆம் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதையுமே அவங்க மதிக்கலை. அவங்க எந்த ஆர்டரையும் அவங்க ஃபாலோ பண்ணலை. ஸோ சட்டப்படி 1971 நியமிக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நம்ம பின்தொடர்ந்து ஸோ நமக்கு இருக்கிற சட்ட போராட்டத்தை லீகலான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுறோம். ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிற கேஸை இந்த ஆர்டர் வந்த கேஸோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம போட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து கவர்மெண்ட் இந்த வேலையை இன்டர்வியூ நடத்த சொல்லி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காண்டி நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸோ அது சம்மந்தமாக தான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 1500 2000 பேர் பார்த்துருக்கீங்க. வழக்கம் போல தான் 6800 பேர்கிட்ட ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க. அதில் வீடியோ பார்க்குறது ஒரு 1500 2000 பேர். அதில் ஒரு 10% இந்த குரூப் நான் கீழே இன்ஸ்டாகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்னு கொடுத்துருந்தேன். அதில் அதில் உள்ளே வருவாங்க. அவங்கள்ட்ட ஒரு கான்ட்ரிபியூஷன் ஹெல்ப் கேட்டு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்றதுக்கு கோர்ட்டு செலவு, ஹைகோர்ட் செலவுக்கு, அட்வொகேட் ஃபீஸுக்கு, கோர்ட் ஃபீஸுக்கு, மற்ற எக்ஸ்பென்சஸுக்கு ஒத்துழைப்பு வாங்கி எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நான் எதிர்பார்த்ததில் 0.1% கூட உருப்படியாக நடக்கலை. அட்லீஸ்ட் இந்த 1:5 டாப் மோஸ்ட்டு ஃபஸ்ட் இடத்துல இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டுமே 1483 பேர். அவங்கள ஒரு 10% வேறு எடுத்தால் கூட 140 பேர். அதாவது இந்த ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம இன்டர்வியூ வச்சா கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள ஒரு 10% பேர் எடுத்தாலே 140 பேர் 150 பேர் வருது. அவங்க கூட அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலை. டோட்டலாக இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மொத்தமாக சேர்ந்தே 50 பேர் கூட தெரில. ஸோ ரொம்ப நல்ல மனசு இந்த கேஸை நடத்தி எப்படியாவது இந்த கவர்மெண்ட் என்னதான் செய்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்களே, ஏதாவது ஒரு வேலை போட்டுற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு 40 சம்திங் பேர் சேர்ந்து இப்போ கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்லாம் ஓரளவு பண்ணி அப்படின்னு போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம கோர்ட் ஃபீஸ், ஹைகோர்ட் ஃபீஸ் எக்கச்சக்கமாக வரும். ஸோ ஆல்ரெடி செலவு பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காண்டி இந்த லாஸ்ட் வீடியோவை நான் போடுறேன். இனிமேல் கிராம ஊராட்சி செயலாளருக்கு சம்மந்தமாக எந்த வீடியோவுமே என்னோட சேனலில் வராது. இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஸோ அந்த கேஸை முன்னெடுத்து போகிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோ பார்க்குறவங்க, இப்போ புதுசாக பார்க்குறவங்க, இனிமேலாவது மனசு வருது உங்களுக்கு இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, கீழே இந்த இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்போட லிங்க் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப் லிங்க்கில் பழைய வீடியோவில் இன்ஸ்டாகிராம் இருக்கும், நீங்கள் அதில் வர வேண்டாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கும், குரூப் லிங்க் இருக்கும். அந்த குரூப் லிங்க் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். உங்களுக்கு வாலண்டியராக தோணுச்சுன்னா மட்டும் வாங்க, யாரையும் கம்பல் பண்ணல. ஸோ அதில் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் கொடுத்தவங்களுக்குன்னு ஒரு தனி குரூப் இருக்குது. அதோட லிங்க்கை ஷேர் பண்ணி அந்த குரூப்பில் தான் இப்போ இனிமேல் இந்த ஜாப்பை பற்றி அப்டேட்டு, இந்த கேஸை பற்றி அப்டேட்டு, இனிமேல் என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்க போகுது எல்லாமே இப்போ நம்மளே டைரெக்டாக பண்ணுறதுனால அந்த குரூப்பில் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு பேமெண்ட் மெத்தடு மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க.
உண்மையிலே மன உளைச்சல்ல தான் நான் அதை சொல்கிறேன். நான் வந்து நிறைய பேர் சேருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணுவோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி குரூப்பில் வந்துட்டு வந்துட்டு வேடி பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு எந்த பதிலுமே சொல்லாமல் லெஃப்ட் ஆகி போனவங்க எக்கச்சக்கம். ஸோ ஒரு 100-200 பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா உண்மையிலே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் மற்றவங்க பார்த்துக்கிறட்டும், நம்ம எதுக்கு? இந்த சுபிக்ஷா கிருஷ்ணாமோகன் கேஸ் போட்ட மாதிரி அவங்களே செலவு பண்ணி பார்த்துக்குருவாங்க. நம்ம எதுக்கு 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்க. அது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு நிறைய பேர் ஹோப் போயிருக்கும், நம்பிக்கை போயிருக்கும். எதுக்கு இந்த வேலை இவங்க நடத்த மாட்டாங்க, இவங்களுக்கு நம்ம எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்த்தாலும் அது ஒரு கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க. ஒரு 150-200 பேர் கூட வரமாட்டாங்க. சரி, ஓகே. அதுதான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் சரி எதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து இனிமேல் அவ்வளோ டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஒரு 40 சம்திங் பேர் காசு செலவானாலும் பரவாயில்ல, அவங்களால முடிஞ்ச 100, 200, 500 போட்டு வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு போக. ஸோ அதனால் அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிலே வந்து இனிமேல் வந்து இது சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே இருக்குது. அந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்களுக்குன்னு ஒரு தனி குரூப் இருக்குது. அந்த தனி குரூப்பில் போயிட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்களுக்கு தனி குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் தான் நாங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்களுக்கு இந்த ஜாப்பை பற்றி அப்டேட்டு, கேஸை பற்றி அப்டேட்டு எல்லாமே அதில் மட்டும் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் சும்மா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்க, பார்த்துட்டு எனக்கான போகிறவங்க வந்து இன்னும் நிறைய சேனல்ஸில் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க, நீங்கள் அதே பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் நம்ம சேனலில் இந்த வேலை சம்மந்தப்பட்ட கடைசி வீடியோ. இனிமேல் எந்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டோ நெகட்டிவ் அப்டேட்டோ இந்த டைட்டிலில் வந்து உங்களுக்கு வரவே வராது. ஸோ இதுக்கு மேலேயும் புதுசாக பார்க்குறவங்க இல்லை பழசு பார்த்துட்டு கண்டுக்காமல் போனவங்க இனிமேலும் தோணுங்கிற பட்சத்தில் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனா பண்ணுங்கள். அது உங்களோட விருப்பம். எல்லாமே வந்து உங்களோட நல்லதுக்காகவும் உங்களோட இப்போ நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக வந்து ஒரு அட்வொகேட் வச்சு நீங்கள் இதை செயல்படுத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30,000 40,000 செலவாகும். அது வாய்தாவை பொறுத்து, வக்கீலை பொறுத்து, கேஸை எவ்வளோ நாள் இழுக்குதுங்கிறத பொறுத்து. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். அது போக நிறைய பேரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ண முடியும், ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு ஹியூமன் பவர் கிடைக்கும். தனி ஒரு ஆளாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது. ஸோ எல்லா வகையிலும் வந்து ஒரு முயற்சி தான். இதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடைசி லீகலான ஒரு மெத்தடு. நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து இதை ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கிறலாம் அப்போ தானே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஜியோ கூட அவங்க கேன்சல் பண்ணலாம், ஜியோ கூட மாற்றலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட்டால் நம்ம அவங்களுக்கு இப்போ நமக்கு சாதகமாக இருக்கிற சூழ்நிலை வந்து அவங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதை நடத்துறதுக்கு இன்டர்வியூ வரைக்கும் அதை நடத்தி அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கான முயற்சி வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ முயற்சியும் பண்ணுறோம். நான் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்களோட விருப்பம். தேங்க்யூ.